மேஷராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வராரு இல்லையா? ஸோ இந்த 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் நமக்கு கேத்துவும் ஐப்பசி மாசத்துல சேர்ந்துடுறார். கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸ்ல ஒரு இடம் மாற்றம், இல்ல வீடு வாங்கக்கூடியது, இல்ல வீடு வந்து வேற வாடகைக்கு போகக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய 2 வீலர மாத்துறதோ அல்லது 4 வீலர மாத்துறதோ இந்த வருஷத்துல வந்து நீங்க பண்ணுவீங்க. ஆஃபீஸ்ல எனக்கு வந்து ஐயோ! 7:30 சனி வேற ஆரம்பிச்சிருச்சே! நெறைய ப்ரெஷர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ராகு 10ஆம் இடத்திற்கு வரப்போறாரு இல்லையா? அதிக பொறுப்பு இருக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வரும். ஸோ ஒரு டஃப் டைம் இருக்கும். இருந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடத்தில் கண்டிப்பாக உண்டு. ஸோ 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான், கேது, ராகு, சனி இவரை வைத்து பார்க்கும் பொழுது, அதிகமான பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக மேஷராசி நேயர்களுக்கு அமையுது. கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டீஸ எடுத்துக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. அதற்கு நீங்க தயாரா இருங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா, வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவான் 2 பேரையும் நீங்க வந்து போய் வணங்குங்க. எந்த விதமான ஹேசல்ஸும் உங்களுக்கு இருக்காது.